நுழைந்த நாடு இருக்கிறத நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும். பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடு உட்பட்டதாக எனக்கு தெரியும். ஆமை புகுந்த வீடும் உருப்படாது, அமீனா புகுந்த வீடும் உருப்படாது, பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்படாது என்பதை நீங்கள் தெரியும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் போக போக பிரச்சாரத்தின் போது விரிவாக பேசுகிறேன். இப்ப இது கட்சிக்கும் ஒரு கட்சிக்கும் போட்டியது, ஒரு அணிக்கும் ஒரு அணிக்கும் போட்டி, ஒரு கொள்கைக்கும் ஒரு கோட்பாடுக்கும் ஒரு வரலாறுக்கும் ஒரு பண்பாட்டுக்கும் இன்னொரு வரலாறு, இன்னொரு கூட்டணி, இன்னொரு பண்பாடு, அந்நிய பண்பாடு, அந்நிய கலாச்சாரத்தின் போட்டி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போகும். அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டில் இன்னும் பல இழிவுகள் இருக்கின்றன. சமுதாய இழிவு அறவே ஒழிந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வடநாட்டு வட மாநிலங்கள்ல இருக்கிற இழிவை விட பெரிய இழிவு அல்ல. நம்ம எவ்வளவோ முன்னேறிய வடநாட்டுல இன்னும் சமுதாய இழிவுகள் மிக மிக புதுமையான இழிவுகள் இருக்கின்றன. சமுதாயம் ஆட்சி படைப்பது வடநாட்டுல மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மக்களை நான் குறை சொல்லவில்லை, அந்த முறையை, அந்த தலைவர்களை நான் குறை சொல்றேன். அதுல அடித்தள மக்கள் மீண்டு வருவதற்கு, எழுந்து நிற்பதற்கு அங்க ஆதிக்க சக்திகள் வட மாநிலங்கள்ல மிக மிக அழுத்தமாக செயல்படுகிறாங்க. அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு மாயாவதியுடைய கட்சி, செல்வி மாயாவதியுடைய கட்சி போராடுகிறது, அகிலேஷ் யாதவுடைய கட்சி போராடுகிறது, லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி ஜனதா கட்சியுடைய ஆட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கிற